ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட நல்ல ஒரு வேவ் லென்த் கொண்டு வர முடியாது. எப்போ பார்த்தாலும் அவர் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பார். அவரோட ஓன் ஐடியாவை கொண்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரெண்டாவது, டீமுக்குள்ள அன்வான்டட் ஆக்டிவிட்டீஸை நம்மளை மானிட்டர் பண்ணுறக்கு, நம்மளை செக் பண்ணுறக்கு, அந்த பர்சனை செக் பண்ணுங்க, இந்த பர்சனை வச்சு செக் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணுறாரு, இவருக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் இல்லை, இவருக்கு ஒரு பிலீவ்னஸ் இல்லை. முதல் இனிஷியலாக கொஞ்ச நாள் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, செக் பண்ணிட்டு இருக்காரு, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தட் இஸ் நோ இஷ்யூஸ். ஆனால் ரெகுலராகவே அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காரு, நம்மளை அடிக்கடி வந்து வெரிஃபை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு. நம்ம சப்பார்டினேட்டை வச்சு இன்சார்ஜாக மானிட்டர் பண்ண சொல்கிறாரு, நம்மளை வச்சு பக்கத்தால் இருக்கவங்கள மானிட்டர் பண்ண சொல்கிறாரு, டீமுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் மாரி கிரியேட் பண்ணுறாரு. நீ பெரியவனா, நான் பெரியவனா, இல்லை அவன் சொன்னாதான் கேட்பேன், இவன் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு டீமுக்குள்ள பாலிடிக்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து பியூர் மைக்ரோ மேனேஜரு. இவரோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியாக வரமாட்டேங்குது, அன்ஸ்டேபிளாக பேசுகிறாரு, முன்னுக்கு முரணான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, இவரை சரியாக ஜஸ்டிஃபை பண்ண முடியல, ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாக இருக்காரு, மூடு ஸ்விங்கிங் படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது எல்லாமே வந்து ஒரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி பேசுவார், இன்னொரு பர்சன்ட்ட வேற மாதிரி பேசுவார். அப்படின்னு செய்யும் போதே நீங்கள் கன்ஃபார்மாக இந்த கேரக்டரிஸ்டிக்கெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவர் பியூர் மைக்ரோ மேனேஜர் கேரக்டரு. ஸோ இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஹேண்ட்லிங் மைக்ரோ மேனேஜர் 5 லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 5 ஸ்ட்ராட்டஜி மூலமாக இவரை வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் மேனேஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். மைக்ரோ மேனேஜர் டு சப்போர்ட்டிவ் மேனேஜர், இதுதான் இன்னையோட டாஸ்க். நீங்கள் எப்படி இவங்களை கன்வெர்ட் பண்ண முடியும், உங்கள் பக்கத்தால் கொண்டு வர முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட போயே நம்ம ஒர்க் பண்ணணும். அவங்களையே என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அதையவே நம்ம பண்ணி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எப்பவுமே வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ்